இந்த பிக்கி பேங்க்கில் வெறும் 96 வாட்டி 200 rupees நோட், 300 rupees நோட், 500 rupees நோட் மட்டுமே போட்டு 10,000 rupees சேர்க்க முடியும்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டான ஒரு பிக்கி பேங்க். இந்த பிக்கி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்போம், 50, 200, 100 எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஹோலில் ஒரு கேஷை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது 50 rupees நோட் போட்டிங்கன்னா 50 rupees ஸ்ட்ரைக் பண்ணோம், 100னா 100 ஸ்ட்ரைக் பண்ணோம், 200னா 200 ஸ்ட்ரைக் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த நம்பர்ஸை ஸ்ட்ரைக் பண்ணியே வந்து எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா இந்த பிக்கி பேங்க்குள்ளே உங்களால் 100,000 rupees 10,000 rupees சேர்க்க முடியும். இந்த பிக்கி பேங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா இதுமாதிரி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் வேணும். இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வேலை செய்யாத ஒரு பழைய ஸ்பீக்கர். இது ஒன்று நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துங்க, இல்லைனா என்ன ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸை எடுத்துங்க. இப்போ இதுமாரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பழைய வாட்ச் பாக்ஸு, அந்த வாட்ச் பாக்ஸை கூட நீங்கள் இதுமாரி ஃபுல் கவர் பண்ணி நீங்கள் ஒண்டி மாரி ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நான் ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பழைய மெஷ்ஷு வந்து இதில் ஸ்பீக்கர்லாம் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்பீக்கர் இந்த மெஷ் எல்லாம் வந்து இப்போது இது நம்மளுக்கு தேவையில்லை, இது எடுத்து போட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா 2 ஓட்டை இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா பிவிசி போர்டு ஒன்று இருக்கும், அந்த போர்டில் பார்த்திங்கன்னா 4 ஓட்டை போட்டேன். 4 ஓட்டை போட்டு கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த 4 ஓட்டைனா இங்கே பின்னாடி ஸ்க்ரூ வச்சு நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இந்த 4 ஓட்டையில் வந்து கரெக்டாக இங்கே மார்ச் பண்ணி இங்கே நான் ஸ்க்ரூ போட்டுருவேன். இப்போ நம்ம பின்னாடி என்ன பண்ணணுன்னா கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஃபோம் போர்டு இருக்கும். ஃபோம் போர்டை கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, உங்கள் வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது பின்னாடி சைடு நம்ம டீசெண்டாக கவர் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ண போகிறோன்னா இப்படி இந்த பிவிசி போர்டை கரெக்டாக இப்படி மேலே வச்சுட்டு பழைய ஸ்க்ரூவில் நான் வந்து சேர்த்து வச்சுருப்பேன், அதில் வந்து ஒரு 4 ஸ்க்ரூ எடுத்துக்கிறேன். இப்போ 4 ஸ்க்ரூவை வந்து என்ன பண்ணணுன்னா இதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ வந்து நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்லேயும் கவர் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பேக்லேயும் கவர் ஆகிடுச்சு. மேலே காசு போடுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஹோல் மாரி ரெடி பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சும் ஒரு சின்ன ஹோல் மாரி நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஏன் ஹோல் வச்சுருக்கேன் காயின் போடுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா வெறும் நோட் போடுறதுக்கு மட்டும்தான், வெறும் இந்த கரன்சிஸ் போடுறதுக்கு மட்டும்தான், காயின்ஸ் போடுறதுக்கு இல்லை. ஏன் நான் நோட்டு போடுறேன், ஏன் காயின்ஸ் போட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக சொல்கிறேன். இந்த பிக்கி பேங்க் ரெடி பண்ணுறதுக்கு காரணமே அதனால தான். வெறும் நோட்டு மட்டும்தான் போடுறதுக்கு, வெறும் காயின்ஸ் போடுறது கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த பாக்ஸ் மாரி நீங்கள் எப்படி வேணாலும், இப்போ எதனா ஒரு நார்மலாக இந்த பாக்ஸ் எடுத்துங்க, இல்லைனா வேறு எதனா இதுமாரி ஸ்பீக்கர் பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ், அதுமாரி ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எதனா எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் வேணும்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம் பண்ணுவோம், அதில் வந்து ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ஒரு டைம் டேபிள் மாரி போடும். டேபிள் போட்டு எல்லாரோட நம்பரும் எழுதுவோம். அந்த நம்பர் தான் இங்கே மெயினாக இங்கே ரோல் ப்ளே பண்ணும்போது. இப்போ நீங்கள் எந்த பாக்ஸோட தலை பரவாயில்ல, இப்போ அடுத்த சொல்ல போகிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாக்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 10,000 சேர்க்கலாம் இந்த உண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 50 rupees நோட் வந்து 60 இதில் போட போகிறேன். அப்போது 50 rupees நோட் இதில் போட்டேன்னா எனக்கு 3,000 கிடைக்கும். இப்போ நான் 200 rupees நோட் வந்து 10 times போட்டேன்னா எனக்கு 2,000 rupees கிடைக்கும். 100 rupees நோட் வந்து 20 times போட்டேன்னா எனக்கு 2,000 கிடைக்கும். 500 rupees நோட் வந்து 2 times போட்டேன்னா எனக்கு 1,000 rupees கிடைக்கும். 2,000 rupees ஒரு வாட்டி போனால் 2,000 கிடைக்கும். இப்போ இதில் ஓவரால் நோட் எவ்வளோ போடுவேன்னா 93 நோட் தான் இதில் போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10,000 கிடைக்கும். ஏன் இதில் நோட்டே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில்லறை போட்டு நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ சேருதுன்னு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கால்குலேஷன் படி இந்த 60, 10, 20, 1, 2 இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாக்ஸ் மாரி இதில் போட்டுருவேன். இதில் பாக்ஸ் மாரி இதில் போட்டு
இப்போது 50 ருபீஸ் 60னா இல்லை 50 ருபீஸ் நோட் 60 டைம்ஸ் எழுதிடுவேன். இல்லை 200 ருபீஸ் நோட் 10 டைம்ஸ்னால் இது 200 வந்து 10 டைம்ஸ் எழுதுவேன். இப்போது 100 ருபீஸ் நோட் 20 டைம்ஸ்னால் 100 ருபீஸை 20 டைம்ஸ் எழுதுவேன். 500 ருபீஸ் 2 வாட்டினா 500 ருபீஸ் 2 வாட்டி எழுதுவேன். 200 ருபீஸ் ஒரு வாட்டினா 200 ருபீஸ் ஒரு வாட்டி எழுதுவேன். இப்போ நான் இதில் வந்து காசு போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு டைமும் நான் வந்து ஒரு நோட்டு ஒரு நம்பரை ஸ்ட்ரைக் பண்ணுவேன். இது உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டில் உங்களுக்கு புரியலன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த மேலே இருக்கிற போர்டு மேலே எழுதிக்கணும். ஏன் பிவிசி போர்டு எடுத்தோன்னா அதை ஒயிட் கலரில் எழுதிட்டும் போது அதை அழிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அழிக்கிறதுக்கும் விசிபிளாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க இதில் வந்து மார்க் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா நம்பர்ஸையும் வந்து ரேண்டமாக எழுதி வச்சுருக்கேன். ஒரே ஒரு 2000 ருபீஸ் எழுதி வச்சுருக்கேன். 2 500 ருபீஸ் நோட் எழுதி வச்சுருக்கேன். 50 ருபீஸ் நோட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் நான் ரேண்டமாக எழுதி வச்சுருக்கேன். 2000 ருபீஸ் 1 டைமு, 100 ருபீஸ் நோட் 20 டைம்ஸ், 200 ருபீஸ் நோட் 10 டைம்ஸ், 50 ருபீ நோட் வந்து 60 டைம்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட் எழுதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10,000 கலெக்ட் பண்ண போகிறேன்னா 10,000 எழுதிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கி பேங்கோட கெப்பாசிட்டி. இப்போ வந்து எல்லா சைடும் சீல் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிப்போம். 4 சைட் ஸ்க்ரூவும் டைட் பண்ணிட்டேன். இப்போ ஏன் அந்த ரேண்டமாக நம்பர் எழுதி வச்சுருக்கேன் 200, 100, 50, 2000, 500லாம். இப்போது வந்து இந்த பிக்கி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி 10,000 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் இதில் ஒரு நோட் இப்போ 50 ருபீஸ் நோட் போட்டேன்னா 50 ருபீஸை ஸ்ட்ரைக் பண்ணுறேன். 100 ருபீஸ் நோட் போட்டேன்னா 100 ருபீஸை ஸ்ட்ரைக் பண்ணுறேன். 200 ருபீஸ் நோட் போட்டேன்னா 200 ஸ்ட்ரைக் பண்ணுறேன். இதுவே நான் ஒரு வாட்டியோ எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணினே வரும்போது என்ன ஆகும்னா 10,000 ருபீஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ நான் வந்து 50 ருபீஸ் நோட் போட்டேன்னா 50 ருபீஸ் நோட் ஸ்ட்ரைக். அதுமாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்கி பேங்க்கில் வந்து 10,000 ருபீஸ் இருக்கும். உங்களுக்கு சின்ன வயசில் எப்படி இருக்குன்னா சில்லறையாக போடுவீங்க, நோட்டாக போடுவீங்க, எவ்வளோ சேர்க்குறோன்னு தெரியாது. நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்த்து வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெறும் 10 ரூபா தான் இருக்கும். சரி, நான்லாம் வந்து ஒரு மண்ணில் உண்டியில் வச்சுருந்தேன். நான் நினச்சின்னுக்கிறேன் நேரம் 2000 சேர்த்து உடச்சி பார்த்தா 26 ரூபா இருந்தது. இப்போ இந்த பிக்கி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு சேர்த்து வைக்கிறீங்க, எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு, ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண நம்பர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ என்கிட்ட 100 ருபீஸ் இருக்குது. 100 ருபீஸை வந்து நான் ரோல் பண்ணிக்கணும். இதில் வந்து இப்படியே போட முடியாது. இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த ஓட்டை வழியாக இதில் போட்டுக்கணும். ஏன் இந்த ஓட்டை போட்டேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ நோட்டு மட்டும் தான் போகும் இல்லை. இப்போது 100 ருபீஸ் நோட் போட்டேன்னா நீங்கள் என்ன ஒரு டார்க் கலர் பென்சில் இல்லைன்னா எடுத்து வச்சுங்க. நான் டார்க்காக வந்து பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணேன், இப்போ 100 ருபீஸ் நோட் போட்டேன்னா இப்போ 100 ஸ்ட்ரைக் பண்ணிக்கணும், கலர் பண்ணி விட்ருங்க. இது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 ருபீஸ் நோட் போட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த பிக்கி பேங்க்கில் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு 10,000 வந்துச்சுன்னா நீங்கள் காசு எடுத்துருவீங்களா. நெக்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு திரும்ப யூஸ் பண்ணால் இந்த இரேசர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த கலர் நீங்கள் அழிச்சிங்கன்னா கலர் போயிடும். நீங்கள் அடுத்த செட் ஆஃப் 10,000 ருபீஸை நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்கள் பிக்கி பேங்க்கில் எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.